ஆடு மாடுகளுக்காக அதன் உரிமையை பேசுவதற்காக மாநாடு. மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை. நாம் தமிழர் கட்சி நடத்தும் ஆடு மாடுகளின் மாநாடு. மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை. இதோ மாநாட்டு தீர்மானங்கள் வாசிக்கப்படுகின்றன. முதலாவதாக முனைவர் சத்யாதேவி அவர்கள். எங்கள் மேலி செல்வத்திற்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி உழவர் பாசறை நடத்தும் ஆடு மாடுகளின் மாநாடு 2025. மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை. மாநாட்டு தீர்மானங்கள். தீர்மானம் 1, வன உரிமை அங்கீகார சட்டம் 2006 மேய்ச்சல் சமூக மக்களுக்கு வழங்கியுள்ள வன மேய்ச்சல் உரிமையை வழங்க வேண்டும். தீர்மானம் 2, தமிழகம் முழுவதும் உள்ள மேய்ச்சல் தரிசு மந்தை புறம்போக்கு நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும். தீர்மானம் 3, கிடை ஆடு மாடுகளின் பாரம்பரிய வலசை பாதைகளை ஆவணப்படுத்தி அங்கீகரிக்க வேண்டும். தீர்மானம் 4, தமிழ்நாடு முழுவதும் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் கிடை ஆடு, கிடை மாடு, எருமை, வாத்து மேய்ப்போருக்காக தனியாக தமிழ்நாடு மேய்ச்சல் பொருளாதார மேம்பாட்டு வாரியம் அமைத்திட வேண்டும். தீர்மானம் 5, நாட்டின ஆடு நாட்டின மாடுகளை பாதுகாக்க அதனை வளர்க்கும் மக்களுக்கு தனியாக சிறப்பு திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்து வழக்கறிஞர் சீமான் அவர்கள். தீர்மானம் எண் 6, கால்நடைகளுடன் இடம் விட்டு இடம்பெயரும் மக்களின் உரிமைக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பிற்கும் வலசை செல்வோர்க்கும் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும். தீர்மானம் எண் 7, இடி, மின்னல், புயல், வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களில் பாதிக்கப்படும் மேய்ச்சல் சமூக மக்கள் மற்றும் அவர்களின் கால்நடைகளுக்கு தனியாக காப்பீட்டு திட்டங்கள் ஏற்படுத்த வேண்டும். தீர்மானம் எண் 8, சிப்காட் போன்ற திட்டங்களுக்கு மேய்ச்சல் நிலங்களை கையகப்படுத்துவதை தடை செய்ய வேண்டும். தீர்மானம் எண் 9, தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டு இயற்கையான மேய்ச்சல் காடுகள் அளிக்கப்பட்டு 75,000 ஹெக்டேருக்கும் அதிகமான வன நிலங்கள், தைல மரம் உள்ளிட்ட வணிக மரங்கள் நடப்பட்டதை மாற்றி மீண்டும் இயற்கை காடுகளை உருவாக்க வேண்டும். தீர்மானம் எண் 10, கிடாய் சண்டை, சேவல் சண்டை, மஞ்சு விரட்டு போன்ற கால்நடை சார்ந்த பாரம்பரிய விளையாட்டுகளை தடையின்றி நடத்த அனுமதிக்க வேண்டும். நன்றி. தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பின் தலைவர் இளஞ்செழியன் அவர்கள். தீர்மானம் எண் 11, கால்நடை துறை மருந்தகங்களில் தமிழ் கால்நடை மருத்துவம் மற்றும் மருந்துகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீர்மானம் எண் 12, தமிழ்நாட்டில் அழிந்து வரும் எருமை வளர்ப்பை மீட்டெடுக்க எருமை பாலுக்கு சிறப்பு கொள்முதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். தீர்மானம் எண் 13, மேய்ச்சல் வலசை வழித்தடங்களில் உள்ள நெடுஞ்சாலை தொடர்வண்டி பாதைகளில் மேய்ச்சலுக்காக சுரங்க பாதைகளை உருவாக்கிட வேண்டும். தீர்மானம் எண் 14, மேய்ச்சல் சமூக மக்களுக்கு அரசு தனியாக அடையாள அட்டை வழங்கி அவர்களுக்கு இலவச காப்பீட்டு திட்டத்தை உருவாக்க வேண்டும். தீர்மானம் எண் 15, கால்நடை துறையில் மேய்ச்சல் கால்நடைகளுக்கென தனி பிரிவை உருவாக்க வேண்டும்.